புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். பாவேந்தர் பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் ஐயாவுக்கு புகழ் வணக்கம். ஐயாவுக்கு புகழ் வணக்கம். தமிழர்கள் நாங்கள் செலுத்துகின்ற புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். பாரதிதாசனருக்கு புகழ் வணக்கம். தமிழ் 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 என்று தமிழ் 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 என்று தமிழர்களின் உயிராக தமிழர்களின் உயிராக உலகத்தின் முதன் மொழி உலகத்தின் முதன் மொழி உயர்தனி செம்மொழி உயர்தனி செம்மொழி என்றே உரைத்த என்றே உரைத்த எங்கள் ஐயா பாவேந்தர் எங்கள் ஐயா பாவேந்தர் பாரதிதாசனுக்கு புகழ் வணக்கம். பாரதிதாசனுக்கு புகழ் வணக்கம். பாரதிதாசன் பிறந்த நாளில் பாவேந்தர் பிறந்த நாளில் தமிழர்கள் நாங்கள் வைக்கின்ற தமிழ்நாட்டு அரசுக்கான கோரிக்கை என்னவென்றால் தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே தமிழ்நாடு அரசே நிறைவேற்று நிறைவேற்று ஆட்சி மொழி சட்டத்தை ஆட்சி மொழி சட்டத்தை அனைத்து துறைகளிலும் நிறைவேற்று நிறைவேற்று. திமுக அரசு எங்கே தமிழ் எதிலே தமிழ் எங்கே தமிழ் எதிலே தமிழ் அவலம் இல்லையா அவலம் இல்லையா அவலம் இல்லையா அவலம் இல்லையா தமிழ்நாட்டில் தமிழை தேடுவது அவலம் இல்லையா தேடுவது அவலம் இல்லையா. தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசு திராவிட மாடல் அரசு நிறைவேற்று 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 ஆட்சி மொழி சட்டத்தை அனைத்து துறைகளும் நிறைவேற்று. வழக்காடு மொழியாக்கு வழக்காடு மொழியாக்கு உயர் நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக்கு வழக்காடு மொழியாக்கு அன்னை தமிழை வழக்காடு மொழியாக்கு அன்னை தமிழை வழக்காடு மொழியாக்கு கல்வி மொழியாக்கு கல்வி மொழியாக்கு கல்வி மொழியாக்கு கல்வி மொழியாக்கு பள்ளிகளில் கல்லூரிகளில் தமிழை கல்வி மொழியாக்கு அன்னை தமிழை கல்வி மொழியாக்கு அலுவல் மொழியாக்கு அலுவல் மொழியாக்கு அலுவல் மொழியாக்கு அலுவல் மொழியாக்கு தமிழ்நாட்டின் அனைத்து துறைகளிலும் தமிழ்நாட்டின் அனைத்து துறைகளிலும் தமிழை அலுவல் மொழியாக்கு தமிழை அலுவல் மொழியாக்கு நிறைவேற்று 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 ஆட்சி மொழி சட்டத்தை அது தொடர்பான அரசாணைகளை அது தொடர்பான அரசாணைகளை நிறைவேற்று நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று. புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். தமிழர்கள் நாங்கள் செலுத்துகின்ற புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். தமிழ் தேசிய விடுதலை பாவலர் எங்கள் ஐயா பாவேந்தருக்கு எங்கள் ஐயா பாவேந்தருக்கு தமிழ் உணர்வை ஊட்டி சென்று தமிழ் உணர்வை ஊட்டி சென்று தமிழின விடுதலை விதைத்து சென்று தமிழின விடுதலை விதைத்து சென்று பாவேந்தருக்கு புகழ் வணக்கம். தமிழர்கள் நாங்கள் செலுத்துகின்ற புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ். 3 ஆண்டு காலமா நான் போராடிக்கிறேன். இந்த மாநகராட்சியில் இந்த பெயர் பலகைகள் தமிழ்ல இருக்க வேண்டும், மாநகராட்சி கட்டடங்கள் தமிழ்ல இருக்க வேண்டும், மாவட்ட நிர்வாகங்கள் தமிழ்ல இருக்க வேண்டும். போராடிக்கிட்டே இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சம் வேலை நடக்கு. கொஞ்சமாவது தமிழ்ல அந்த ஆட்சி மொழி சட்டத்தை பயன்படுத்தி அந்த சட்ட அரசாணைகளின்படி
நீதிமன்ற பேராணைப்படி எழுதுனா நாங்கள் உடனே பாராட்டுறோம், நன்றி சொல்கிறோம். 2021 இருந்து நம்முடைய வேந்தான்குளம் புதிய பேருந்து நிலையத்தில் தொடங்கணும். இந்த ஆட்சி மொழி சட்டப்படி அரசாணைப்படி 2017ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற நீதி பேராணைப்படி 3-5-3-2 என்கின்ற அளவில் 5 அங்குலம் தமிழில் இருக்கணும்னா 3 அங்குலம் ஆங்கிலத்தில் வச்சுக்கலாம், 2 அங்குலம் விருப்பப்பட்ட மொழியில் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பெயர் இன்னைக்கு பூரா மாநகர பூரா சோரட்டி விட்டிருக்கோம் வணிகர்களுக்கு வேண்டுகோள் கொடுத்து. அந்த மாதிரி மணக்கவரும் தென்றலில் குளிராயில்லை, தோப்பில் நிழலாயில்லை, தனிப்பதறிதாம் துன்பமுது தமிழ்நாட்டில் தமிழ் தெருவில் தமிழ் தான் இல்லைன்னு இவர் தான் பண்ணார். அவர் தான் பண்ணார். தமிழ்நாட்டு தமிழ் தெருவில் தமிழ் இல்லை, அப்போ வேற எங்கே போகும்? இந்த நாட்டுக்கு பேர் தமிழ்நாடு. இப்போ அரசு கொஞ்சம் விழிப்புணர்வு கொண்டு ஆட்சி தமிழ் சட்டத்தை நாங்கள் நடைமுறைப்படுத்துகிறோம் என்று கொஞ்சம் கீழே இறங்கி வந்திருக்காங்க. எல்லா துறைகளிலும் தமிழ் ஆட்சி மொழியாக இருக்கணும். கல்வி மொழியாக இல்லை, நீதி மொழியாக இல்லை, நிர்வாக மொழியாக இல்லை, கலை மொழியாக இல்லை, தொழில் மொழியாக இல்லை, வழிபாட்டு மொழியாக இல்லை. அப்போ எங்கே இருக்குன்னா இளவு வீட்டில் ஒப்பாரி மொழியாக தான் இருக்குது. எங்கள் தாய்மார்கள் ஒப்பாரி வச்சு அழகாக பாடுவாங்க துக்க வீட்டில். அந்த துக்க வீட்டில் ஒப்பாரி மொழியாக தான் தமிழ் இருக்கே தவிர ஆட்சி மொழியாக இல்லை. எந்த இடத்துலையும் இப்போ பாருங்க, நம்ம காவல்துறை நிற்கிறாங்க, மூளைக்கு மூளை பெட்டி வச்சுருக்காங்க, ஆட்சி மொழி சட்டம்னு இருக்குது. முதலமைச்சர் ஒவ்வொரு நாளும் பேசிக் கொண்டிருக்கிறார், தமிழை பற்றி பேசுகிறார், தமிழ் ஆட்சி மொழி சட்டத்தை பற்றி பேசுகிறார், தமிழ் ஆட்சி தமிழ் வாரம் கொண்டாட வேண்டும் என்று பேசுகிறார். எல்லாம் ஆங்கிலத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. கேட்டால் இருமொழி கொள்கை. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, ஒருமொழி கொள்கை உன்னத கொள்கை. உலகம் முழுவதும் ஒருமொழி கொள்கை தான் இருக்குது. தேவையான ஆங்கிலம் படிச்சுக்கலாம், தேவையான இந்தி படிச்சுக்கலாம். இந்திக்காரன் போற இங்கே வந்துட்டான், அப்புறம் தமிழ் படிச்சுட்டாங்க வந்தான். மூளைக்கு மூளை, முடுக்குக்கு முடுக்கு, தடிக்க விழுந்தா இந்திக்காரன் மேலே விழ வேண்டியிருக்கு. அவன் பூரா தமிழை படிச்சுக்கிட்டாங்க வந்திருக்கான். அப்போ எவ்வளோ முட்டாள்தனமான எண்ணமா இருக்கு பாருங்க. இந்தியை படிங்க, இங்கிலீஷை படிங்க, பஞ்சாயத்தில் உதவியாளராக வேலை பார்க்கறதுக்கு ஆங்கிலம் படிக்கிறான் இல்லையே. எனவே தான் இவர் தான் ஐயா தான் பாவேந்தர் பாரதிதாசன் தான் அந்த தமிழ் தொடர்பாக இன்பத் தமிழ் எங்கள் என்ன தமிழுக்கு அமுது என்று பேர், இன்பத் தமிழ் எங்கள் உயிருக்கு நேருனார். உலகத்தில் தெலுங்கு அப்படி படிக்க மாட்டான், கன்னடம் படிக்க மாட்டான், மலையாளி படிக்க மாட்டான். தமிழில் தான் அந்த மாதிரி பாடல்கள் இயற்ற முடியும். தமிழர்களுக்கு தான் இன உணர்வு உண்டு. அதனால தான் 1967 ஆட்சியே மாறினது மொழி போராட்டத்துக்கு அடிப்படையில். அந்த அடிப்படையிலே நம்ம தமிழ் தேசிய உணர்வையும் தமிழ் தேசிய விடுதலைக்கான பாடல் அடிகளை எழுதி நமக்கு தந்துவிட்டு சென்ற நம்முடைய ஐயா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் 134வது பிறந்தநாள் விழாவை நம்முடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தென் மண்டல தலைவர் நம்முடைய தம்பி கண்மணி மாவீரன் அவர்கள் தலைமையிலே நாம் நடத்துகிறோம். தாயின் மொழி மறந்தோ, தமிழர் உரிமையெல்லாம் இழந்தோ, தன்னல பெருமைகளால் அன்னை தமிழுக்கு தீங்கிழைத்தோம். தாயின் மொழி மறந்தோம், தமிழர் உரிமையெல்லாம் இழந்தோம், தன்னல பெருமைகளால் அன்னை தமிழுக்கு தீங்கிழைத்தோம். தாயின் மொழி மறந்தோம், தமிழர் உரிமையெல்லாம் இழந்தோம். ஆதியும் அந்தமும் தமிழ்தானே, ஆதாம் பேசிய மொழிதானே. ஆதியும் அந்தமும் தமிழ்தானே, ஆதாம் பேசிய மொழிதானே. ஆதியில் இருந்ததும் ஒரு மொழிதான், அதுவே நம் தாய் தமிழ் மொழிதான். ஆதியில் இருந்ததும் ஒரு மொழிதான், அதுவே நம் தாய் தமிழ் மொழிதான். தாயின் மொழி மறந்தோம், தமிழர் உரிமையெல்லாம் இழந்தோம்.
அமுத மொழி தமிழ் கசந்ததடா, அதை பேசவும் இதழ்கள் மறுக்குதடா. அமுத மொழி தமிழ் கசந்ததடா, அதை பேசவும் இதழ்கள் மறுக்குதடா.